உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. இன்னைக்கு சத்தான சமையல்ல மக்கானா சாட் எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க. என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்னு சொல்றேன், கவனமா பாருங்க. மக்கானா சாட் செய்ய தேவையான பொருட்கள்: மக்கானா எனப்படும் தாமரை விதை பொரி தேவையான அளவு, வறுத்த வேர்க்கடலை விரும்பும் அளவு, பொட்டுக்கடலை சிறிதளவு, ஓமப்பொடி விரும்பும் அளவு, மாதுளம்பழம் விரும்பும் அளவு, அரிந்த மாங்காய் சிறிதளவு, மிக பொடியாக அரிந்த கேரட் சிறிதளவு, 50 கிராம் வெங்காயம், மஞ்சள் நிற குடமிளகாய் சிறிதளவு, பச்சை நிற குடமிளகாய் சிறிதளவு, மிக பொடியாக அரிந்த தக்காளி சிறிதளவு, ஸ்வீட் கார்ன் எனப்படும் மக்காச்சோளம் விரும்பும் அளவு, அரிந்த வெள்ளரிக்காய் சிறிதளவு, நெய் 1 டீஸ்பூன், உலர்ந்த மாங்காய் தூள் விரும்பும் அளவு, சீரகத்தூள் அரை டீஸ்பூன், மிளகாய்த்தூள் விரும்பும் அளவு, காளா நமக் எனப்படும் கருப்பு உப்பு விரும்பும் அளவு, புதினா சட்னி விரும்பும் அளவு, பேரிச்சம்பழ இனிப்பு சட்னி 1½ டீஸ்பூன். மக்கானா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தாமரை விதை பொரி. இப்போ இதை யூஸ் பண்ணிட்டு சாட் பண்ண போகிறேன். பொதுவாக சாட் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து பேல் பண்ணுறப்ப ரெகுலர் பொரி யூஸ் பண்ணுவோம், அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து நம்ம பேல் பூரிக்கு வந்து அந்த பூரியை வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுவோம், அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துருக்கேங்க. இப்போ வந்து முதல்ல ஒரு அரை டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் இந்த பேனில். நெய் லேசாக உருக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதோட மக்கானா சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமை வச்சுட்டு இது கொஞ்சம் கரகரப்பாக ஆகிற அளவுக்கு நம்ம வறுக்கணும். இதுக்கு நான் எடுத்துருக்கிற வெஜிடபிள் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறது தாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து பொதுவாக வந்து பேல் பூரினாக்கா நம்ம வந்து மாங்காய், வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி, காய் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக வந்து ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன், அதோட வந்து கேரட் எடுத்திருக்கேன், மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு ரெயின்போ கலர் மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கலர்ஃபுல்லாக எல்லாமே தேர்ந்தெடுத்திருக்கேன். நம்ம இந்த காம்பினேஷன் வந்து உங்களுடைய விருப்பம் தான், நீங்கள் வந்து எதெல்லாம் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறத பார்த்து காம்பினேஷன் கொடுத்துக்கோங்க. இது பாருங்கள், நம்ம கையில் தொட்டால் வந்து அது கரகரப்பாக இருக்கணும், அந்த அளவுக்கு இதை வந்து ஃப்ரை பண்ணணும். இந்த மக்கானா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிறிஸ்ப் ஆகிடுச்சு, நல்ல ரோஸ்ட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மனம் வருது. இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மக்கானா நம்ம வறுத்துட்டு கொஞ்சம் நேரம் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் தனியாக எடுத்து வச்சிடலாம். வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு காம்பினேஷன் இது எல்லாத்தையும் இதில் போட்டு கலக்கணும், அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் வந்து எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப விரும்புகிறபடியாக இருக்கும். இப்போ இதோடு வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து வறுத்த வேர்க்கடலை. நம்ம விரும்புகிற அளவுக்கு சேர்த்துக்கலாம், எவ்வளோ வேணால் போடலாங்க, உங்களோட இஷ்டம்தான். இதோட பொட்டுக்கடலை, இப்போ நான் எடுத்து வச்சுக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா போட்டே வரேங்க. இது வந்து ஸ்வீட் கார்ன், இது வந்து வேக வச்ச ஸ்வீட் கார்ன் தான். மக்காச்சோளம் இதையும் சேர்த்துக்கலாம். குடமிளகாய், அது வந்து எல்லோ கலர், இது பார்த்திங்கன்னா க்ரீன் கலர். கேரட். இப்போ அடுத்ததான் நான் சேர்க்க போகிறது மாங்காய். இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசான புளிப்பும் இனிப்பும் சேர்ந்த மாதிரி இருக்கிற ஒரு மாங்காய் தான். இதோட வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காயை வந்து கொஞ்சம் கட் பண்ணதும் கொஞ்சம் வேறு ஈரத்தன்மை இருந்ததுன்னா எடுத்துருங்க. வெங்காயம், தக்காளி. தக்காளியும் முடிஞ்ச வரைக்கும் ஈரம் இல்லாமல் எடுத்துருங்க. மஞ்சள் நிற குடமிளகாய். இதோட நான் வந்து மாதுளம்பழம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்ட உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு அதை கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதோட நான் போட போகிறது பார்த்திங்கன்னா காளா நமக் அப்படிங்கிற ஒரு கருப்பு உப்புங்க. இது வந்து அந்த சாட் மசாலா அதுலேயும் இருக்கும். நீங்கள் சாட் மசாலா இருந்ததுன்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம், அது இல்லைன்னா என்னென்ன போடுறதுன்னு சொல்கிறேங்க. இப்போ வந்து இந்த கருப்பு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கூட வெள்ளை உப்பும் சேர்த்து போட்டுக்கலாங்க. மிளகாய்த்தூள் காரத்துக்கு, வறுத்து அரைச்ச சீரகம், அதாவது சீரகத்தூள், உலர்ந்த மாங்காய் தூள். இப்போ இதோட நம்ம வந்து ஸ்வீட் சட்னி வச்சுருக்கோம், புதினா சட்னி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம். நீங்கள் சாட் மசாலா தூள் வச்சுருந்தீங்கன்னாக்கா சாட் மசாலா தூள் போட்டால் மற்றதெல்லாம் போட வேண்டாம்.
இல்லை நீங்கள் சாட் மசாலா தூள் கொஞ்சமும் இதுவும் சேர்த்து கூட போடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வெஜிடபிள்ஸ் கூடுதலாக போட்டிருக்கேங்க மக்கானாவை விட. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடுறப்ப அதுவே வந்து நிறைய ஆகிடுது. இப்போ இதை வந்து நம்ம ஒரு டிஸ்பிளே டிஷ்ஷுக்கு மாற்றிய பிறகு ஓமப்பொடி போட்டுக்கலாம். இப்போ இதை பொதுவாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழையெல்லாம் கூட போடலாம். இது மேலே நல்லாயிருக்கும். இதை வந்து மக்கானா சேர்த்த உடனே பரிமாறிடணுங்க, இல்லைன்னா வந்து அது ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். இப்போ ஒரு சர்விங் பிளாட்டருக்கு மாற்றிடலாம். மிக சுவையான இந்த சாட் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த மாதுளம் பழம் வச்சுருக்கேன் மேலே போடுறதுக்கு, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இதோட கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக வெங்காயம், இதோட ஓமப்பொடி, மக்கானா சாட் எப்படி பண்ணன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாம். முதல்ல வானிலையில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு மக்கானா எனப்படும் தாமரை விதை பொரியை சேர்த்து அது நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ அதோட வறுத்த வேர்க்கடலை, பொட்டுக்கடலை முதல்ல சேர்த்து கலந்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற எல்லா காய்கறியுமே ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு காளான் நமக்கு எனப்படும் கருப்பு உப்பு, வறுத்த சீரகத்தூள், ஆம்ச்சூர் எனப்படும் உலர்ந்த மாங்காய்த்தூள், மிளகாய்த்தூள், ஸ்வீட் சட்னியும் புதினா சட்னியும் அதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக அதோட மாதுளம்பழ முத்துக்கள், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, வெங்காயம், ஓமப்பொடி தூவி அலங்கரிச்சிங்கன்னாக்க மிக சுவையான மக்கானா சாட் ரெடி.